ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து சாமந்தி பூச்செடி இருக்குல்ல, அது வந்து நட போகிறோம். வாங்க எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 2 டேஸ்க்கு முன்னாடி மண்புழு உரம், காய்கறி கழிவுலாம் போட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இவ்வளோ ஒரு குழி நோண்டி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மாட்டோட சாணத்தை எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், மாட்டோட சாணம். இப்போ நம்ம ஆல்ரெடி முட்டை ஓடெல்லாம் போட்டு நம்மளோட லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் போட்டு நான் வந்து ஒரு 2 டேஸ்க்குலேருந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நட போகிறோம். பாருங்கள், இதை வந்து உடைக்கக்கூடாது. இதை வந்து அதே கண்டிஷனோட இப்படியே தான் இது பண்ணணும், நடணும். இப்படியே தான் நடணும். சாமந்திக்கு வந்து அதிகம் வெயில் அடிக்கக்கூடாது. வெயிலும் நிழல் பகுதியும் சரிசமமாக இருக்கணும். அந்த மாதிரி பகுதியில் தான் இது வந்து நடணும். நான் வந்து பக்கத்துலேயே நம்ம க்ரீன் பனானா பக்கத்துலேயே நட்டாச்சு. பாருங்கள், சாமந்திப்பூ ஆல்ரெடி முட்டையெல்லாம் போட்டு புளிச்ச மோர் தயிரெல்லாம் போட்டு ஆல்ரெடி நான் வந்து தயார்படுத்தி வந்துட்டுருந்தேன். இப்போ மாட்டோட சாணத்தை போட போகிறேன், சுற்றி குட்டி குட்டியாக செஞ்சுட்டு. நீங்களும் இதே முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செடி சூப்பராக வளரும். இனிமேல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்க மண்ணெல்லாம் போட்டு இனி மூட வேண்டியதுதான். இதான் நம்மளுடைய சாமந்தி பூச்செடி. நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சாமந்தி பூவை பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும். மாட்டோட சாணங்களை நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டோட சாணம் சுற்றி போட்டு விட்ருவோம். ஒரு வாரத்துக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்குறோம் அந்த செடியை. அப்போ தான் நல்லா வளரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ. தேங்க்யூ.